தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஓபிஎஸ் அணி எம்எல்ஏ அதிமுகவுக்கு ஓட்டம். ஓபிஎஸ் அணி எம்எல்ஏ அதிமுகவுக்கு ஓட்டம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். ஓபிஎஸ் செல்வி ஜெயலலிதாவால் முதலமைச்சராக்கப்பட்டவர். 2 முறை முதலமைச்சராக்கப்பட்டார். செல்வி ஜெயலலிதாவுக்கு மறைவுக்கு பின்பாக சசிகலாவின் ஆலோசனை பெறாமல் ஜெயலலிதா மறைந்த ஒரு சில மணி நேரங்களுக்குள் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின்பு சசிகலா டிடிவி தினகரனை ஓரங்கட்டிவிட்டு எடப்பாடியுடன் இணைந்து அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் ஆனார். ஆனால் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்ததால் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் பதவியிலிருந்து ஓபிஎஸ் நீக்கப்பட்டார். கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். தற்பொழுது ஓபிஎஸ் அணியில் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர். ஒருவர் ஓபிஎஸ், மற்றொருவர் வைத்தியலிங்கம், அடுத்ததாக மனோஜ் பாண்டியன், அடுத்ததாக ஐயப்பன். இதில் உசிலம்பட்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் ஓபிஎஸ்ஸின் தீவிர ஆதரவாளராக இருந்தார். ஆனால் ஓபிஎஸ் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து ஒரே ஒரு தொகுதி பெற்று அதிலும் தானே போட்டியிட்டு படுதோல்வி அடைந்தார். இதனால் ஓபிஎஸ் அணி ஆதரவாளர்கள் ஓபிஎஸ் மேல் நம்பிக்கை இழந்தனர். தங்களுடைய அரசியல் எதிர்காலம் கருதி மாற்றுக் கட்சிக்கு தாவ முயற்சி செய்து வருகின்றனர். அந்த வகையில் உசிலம்பட்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் ஓபிஎஸ் அணியிலிருந்து விலக முடிவு செய்துள்ளார். அவர் விரைவில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுகவில் இணையப் போவதாக ஓபிஎஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஓபிஎஸ் அணியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் அவர்கள் அதிமுகவில் இணையப் போவதாக வந்துள்ள செய்தி ஓபிஎஸ் ஆதரவாளர்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது.